வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். சரி, நம்மளுடைய யூடியூப்பை வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. வாங்குங்க, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லாமலே ஓகேங்களா. அதற்கு உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சரிங்களா. இதுக்கு அடுத்த நிலையா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு 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 ஜாதகம். டைட்டிலே ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஜாதகர் அந்த மாதிரியான ஒருத்தர் தான். சரி, இந்த ஜாதகருக்கு திகதியை மறைச்சிடறோம். ஓகேங்களா. இதுதான் ஜாதகம். ஜாதகம் துலாம் லக்னமாகி, லக்னத்தையும் நீங்க நோட் பண்ணணும். துலாம் லக்னமாகி, லக்னத்துக்கு 2ல செவ்வாய், லக்னத்துக்கு 5ல ராகு, லக்னத்துக்கு 7ல சனி திக்பலம். இந்த இடத்துல சனி நீச்சம் இல்ல, திக்பலமா இருக்கிறாரு. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல லக்னாதிபதி நட்பு ஸ்தானத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்புகள்ல கடகராசி பூச நட்சத்திரமா பிறந்திருக்கிறாரு. 11ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல இவரு யாரு, குரு வந்துடுறாரு. ஓகே, இவர் மலேசியால, சொல்ல போனா நான் பிறந்த இடத்துல பிறந்தவர், நான் பிறந்த ஹாஸ்பிட்டல்லே பிறந்தவர். நான் கேட்டேன் எங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இங்க பிறந்திருக்கிறீங்க, இந்த ஜாதகம் கொடுத்தது சரினாக்கா நீங்க இங்க இருக்க முடியாது, நிரந்தரமாவே இங்க வர்ற ஐடியா இல்லாத இருப்பீங்க. இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு, ஆமாங்க நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன், ஜேபில இருக்கேன், ஜோஹர் பாருல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, இப்போ அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசை சந்திர தசைங்க. ஓகேங்களா. சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ்ல சந்திர தசனும் சூரிய தசை, சந்திரனும் சூரியனும் 10ஆம் இடத்தோட இருந்துதான் தசை நடத்துறாங்க. அஷ்டம சனி. ஓகே, இவருக்கு இப்ப அஷ்டம சனி நடக்கு. எடுத்தோடனே கேள்வி என்னங்க, வேலை இடங்கள் கொஞ்சம் பிரச்சனையானதா? இல்லைங்க, வேலையே வருமானம் அப்படியே குறைஞ்சு போய் சும்மா ஒரு ஏதோ ஒன்று வருமானம்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, சேவிங் எல்லாம் போச்சுங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரியான அவ்வளவு ஒரு கொடுமையான பலன்லாம் இல்லைங்க. வேலை பிரச்சனை ஆச்சு, சேவிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படிலாம் நான் ஒன்றும் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாரு. ஆனா ரொம்ப டீப்பா என்னோட வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த இடத்துல தாங்க லக்னாதிபதியோட பலம் வந்துருது. லக்னாதிபதி அருமையான இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. சனி பார்த்தா கூட இந்த இடத்துல அவரு ஆதிபத்திய அமைப்புகள்ல ராஜயோகாதிபதி பார்வையில வராரு அப்படின்னு வந்துடும். சனியும் சுக்கிரனும் பாக்குறது ஒரு மைனஸ்னா கூட இங்க நண்பர்கள் தங்களுக்குள்ள பாத்துக்கிறாங்க அப்படின்ற அமைப்பும் ஜாதகத்துல எல்லா உங்களோட ஃப்ரெண்டு கிரகம்லாம் நல்லா இருக்கிறாங்க, எதிரி கிரகம் தான் மாட்டிக்கிட்டு டிஸ்டர்ப் அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல இருக்காங்க அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அடுத்த கேள்வி, குழந்தை பெண் குழந்தையானோடனே ஆமாங்க. அப்ப ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணோடனே அப்ப அடுத்த கேள்வி, ஏன் பிரதர் அவர் கொஞ்சம் வயசுக்கு ஜாஸ்தி தான், 50+. அவர்கிட்ட நான் சொல்றேன், ஏன் பிரதர் அஷ்டம சனிக்கு முன்னுக்கு நல்ல வேலை வந்துட்டு இருந்துச்சு, அஷ்டம சனியில சேவிங் குறையுது, அதுவே ஒரு பதட்டம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமா சமாளிச்சுட்டேன், ஆனா இருந்தாலும் பதட்டமா இருந்துச்சு, சேவிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாரு. அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்தோட சில பலன் சொன்னேன். செலவு வரப்போது, வீட்டுல குழந்தைங்க அந்த மாதிரியான விஷயத்துல இருக்கு, ஆமாங்க நிறைய பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம இப்ப பேசலாங்க, இதை நம்ம அடிக்கடி பேசுற விஷயம் தான். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். அது டைட்டில்ல கூட வந்திருக்கலாம். பார்த்தோன்னே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். தன்னை விட வயது மூத்த ஒருத்தரோட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் கேட்டேன், நான் அவர்கிட்ட கொஞ்சம் வயதானவர் அப்படின்னாலும் அன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸர் கூட, என்ன பிரதர் ஃப்ரெண்ட்லியா, நான் ஃப்ரெண்ட்லியா தாங்க பேசுறேன், ஜாதகம் பார்க்குற இடத்துல அப்படி மந்திரம் கிந்திரம் எல்லாம் போடுறதுலாம் இல்லை, அழகா பேசுறேன். பேசுறப்ப என்ன பிரதர் உங்களோட வயசான பெண்களை பார்த்தாலே அப்படியே ஒரு கிக்கா இருக்குமே உங்களுக்கு அப்படின்னு நானே அடி சிரிச்சுட்டு ஆமாங்க அப்படின்னு. ப்ரீவியஸ்ல கொஞ்சம் குடும்பத்துல கூட இதனால சலசலப்பு வந்துருச்சு, இந்த காரணத்தினால மாட்டி விட்டாரா அப்படின்னு கேட்டேன். நல்லா வசமா கையங்களவமா மாட்டி விட்டாரு, அதுதாங்க அஷ்டம சனி. இப்ப என்ன, நான் அடுத்து சொன்னேன், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதாவது தாம்பத்தியம் மாதிரியான அமைப்புகள்ல ஆர்வம் இருந்து அதுல வாய்ப்பு கிடைக்காம அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா அந்த பெண்கள் தொடர்பு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும். அவங்க பேசலன்னா கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கனெக்ஷன், ஒரு ஃபேஸ்புக்கை பார்த்து ஹாய்னு போடுறதுலேயே உங்களுக்கு கிக் அப்படி இப்படின்னு இருக்கும். அப்புறம் தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை, இந்த இடத்துலதான் அவர் சொன்னாரு, நான் செவ்வாய் தோஷம் எல்லாம் கழிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணேன், உங்க வீடியோ பார்த்த பிறகுதான் தெரியுது அதெல்லாம் ஏமாத்திட்டாங்க என்ன அப்படின்ட்டு. அந்த அமைப்புல இவருக்கு பாருங்க, லக்னத்துக்கு 2ல செவ்வாய், லக்னத்துக்கு 7ல சனி. இந்த அமைப்புகள்ல ஒரு ஜாதகத்துங்க ஓப்பனாவே சொல்றேன், ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் ராகு 7 8 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தா அவங்களுடைய மன வாழ்க்கை இனிக்காதுங்க. இல்லறம் அப்படி அப்படி இருக்காது, சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. வெளியே பார்க்க கணவன் மனைவியா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள இல்லறம் அப்படி ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு இருக்காது. அந்த ஜாதகம்ங்க சரியான பருவ வயசுல வைஃபுடைய அஷ்டம சனி, வைஃப் ரிஷபராசி, வைஃபுடைய அஷ்டம சனியில இவருக்கு இந்த மாதிரி, இதுல அஷ்டம சனியோட பியூட்டி பாத்தீங்களா, சம்பந்தப்பட்டவரை தான் பாதிக்க வைக்கும். அந்த கணவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு மனைவிக்கு தெரிய வந்து அப்ப பேச நிறுத்தினவங்க தான் இன்னும் பேசல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷத்துல வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அதற்காக 2 பேரும் பேசிக்குவீங்க. 2 பேரோட அஷ்டம சனி அவங்களுக்கு கொடுத்த வழி திரும்ப எப்படி இருக்கும்னு உங்களுக்கு பார்க்கணும்ல, அந்த வழி தான் உங்களுடைய அஷ்டம சனியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. வேற இந்த மாதிரி ஒரு இது இருந்தாங்களே, கிரஷ் இருந்தாங்களே, அவங்க போயிட்டாங்கன்னா வருவாங்களா,
அஷ்டம சனியில போனவங்க எல்லாம் திரும்ப வர மாட்டாங்க, போன பணமும் திரும்ப வராது. மனைவி அமைப்பு சரி செய்யப்படும், மறுபடியும் வாழ்க்கை அப்படி இப்படின்ற மாதிரியான உடல் காமத்துக்கு தகுதி இழக்கிற நேரத்துல 2 பேரும் இல்லறத்தை தொடங்குவீங்க மனைவியோட அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அதை மன நிறைவா ஏத்துக்கிட்டாரு. இந்த விஷயத்துல ஏன் இந்த ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். சனி பார்த்த சுக்கிரன் என்னவாக ஒரே டிகிரியில சனி பார்க்கிறாரு. ஏற்கனவே அது சொல்ல ஒரு மாதிரி இருக்கும். பெண்ணா இருந்தா பழைய பெண், ஆணா இருந்தா பழைய ஆண், பெண்ணா இருந்தா பயன்படுத்த பெண், ஆணா இருந்தா பயன்படுத்தப்பட்ட ஆண். ஒரு மாதிரி அப்படி அந்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வரக்கூடிய பெண்கள் மேல ஈர்ப்பு இருக்கக்கூடிய தன்மை. இதே பெண்ணா இருந்தா ஆண் கிட்ட ஈர்ப்பு இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்ங்க. இந்த தன்மையில ஜோசியம் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத மாதிரி பாருங்க. சமீபத்துல ரொம்ப பேக் அப்படின்றதுனால என்னால எதுவுமே பண்ண முடியாம அப்படியே கைகள் கட்டி கிடந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்பாயின்மெண்ட் அது போக இது அப்படி இப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் அப்படியே வந்துட்டேன். ஜனவரிக்கு பிறகு நிறைய வீடியோஸ் அப்படி இப்படின்னு போடுறேன். இது போக வருட ராசி பலனும் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வேற சேனல்லையும் பண்ணியிருக்கிறாங்க. அது வரும்போது அந்த லிங்கையும் நான் வந்து யூடியூப்ல கொடுக்குறேன். சரிங்களா? வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.